ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பயணிக்கிற எல்பிஜி மற்றும் க்ரூட் ஆயிலை அதிகமாக நம்பியிருக்கு. ஆனால் இந்த முக்கியமான பகுதியோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறும் அமெரிக்கா மட்டும்தான் எடுக்கிறாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் பிளாக் பண்ண அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்னால் என்ன? மேப்பில் தெரிகிற இந்த பகுதி தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். 2 கடல்கள் அப்படி இல்லைனா 2 நீர்நிலைகளை இணைக்கிற பகுதியை தான் ஸ்ட்ரெய்ட்னு சொல்லுவாங்க. சுமார் 167 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற இந்த நீர்வழி பாதை உலகத்தின் ரொம்ப முக்கியமான இடமாக மாறி இருக்கு. ஏன்னா உலகத்துக்கு தேவைப்படுற கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 20% இந்த வழியாக தான் பயணிக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உலக நாடுகளின் பொருளாதாரம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தான் நம்பி இருக்கு. இப்போ புரியுதா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எந்த அளவுக்கு முக்கியமான இடம்னு? அப்படிப்பட்ட இந்த இடம் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. இதுக்கான காரணம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கிற போர். ஒரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முயற்சி செய்யுது. இன்னொரு பக்கம் அதை நடக்க விடாமல் ஈரான் தடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலாவதாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியன் டெக்டானிக் பிளேட் வடக்கு திசையை நோக்கி ரொம்ப வேகமாக பயணித்தது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்தில் பயணித்து யுரேஷியன் டெக்டானிக் பிளேட்டை மோதியது. அப்படி மோதும்போது ஏற்பட்ட ஃபோர்ஸால் பக்கத்தில் இருக்கிற அரேபியன் டெக்டானிக் பிளேட்டும் கொஞ்சமாக நகர்ந்தது. அந்த சமயத்தில் அங்கிருந்த முசன் டேம் அப்படிங்கிற மலைகள் உடைஞ்சி அங்கே ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு உருவானது. அதுக்கப்புறம் கடல் தண்ணி இங்கே வந்து சேர்ந்து பிரம்மாண்டமான இடமாக மாறியது. அதுதான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இது இயற்கையான முறையில் உருவான ஒரு சோக் பாயிண்ட். ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையே இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்க்கு எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னா அதுக்கு 2 கதைகள் இருக்குது. அதில் முதலாவது கதை, சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஜொராஸ்ட்ரியன் மதத்தை சேர்ந்த மக்கள் அஹுரா மஸ்தா அப்படிங்கிற தெய்வத்தை பின்பற்றி வந்தாங்க. அந்த அஹுரா மஸ்தா பெயர்ல இருந்து தான் ஹார்முஸ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ரெண்டாவதா ஹர்மோக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஹார்முஸ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஹர்மோக்னா பேரிச்ச மரங்களால் நிரம்பிய ஒரு இடம்னு அர்த்தம். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே ஹார்முஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹார்முஸ் ராஜ்யம் மசாலா பொருட்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சில்க் மாதிரியான ஆடம்பர பொருட்களுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய வியாபார மையமாக இருந்துச்சு. ஆனால் எண்ணெய் வளங்களை இன்னும் கண்டுபிடிக்கல. 19ஆம் நூற்றாண்டில் தான் உண்மையான கதை ஆரம்பிச்சது. 1908 ஒரு பிரிட்டிஷ் தொழிலதிபரான வில்லியம் நாக்ஸ் டியார்கி ஈரானில் எண்ணெய் இருப்புகளுக்காக தேடும்போது மஸ்ஜித் சுலைமான் அப்படிங்கிற இடத்துல முதல் முறையாக கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஆங்கிலோ பெர்ஷியன் அப்படிங்கிற ஆயில் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் பிரிட்டிஷ் பெட்ரோலியமாக மாறியது. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கடற்படைக்கு தலைவராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன முடிவு பண்ணார்னா, இதுக்கப்புறம் கப்பல்களை நிலக்கரிக்கு பதிலாக எண்ணெய் மூலமாக வழிநடத்த வேண்டும்னு. அப்போத்திலிருந்து கச்சா எண்ணெய்க்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் அதிகமாச்சு. இந்த கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு போக ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய், அதாவது உலகின் மொத்த எண்ணெயில் கிட்டத்தட்ட 20% ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் பயணிக்குது. இங்கே இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 1980 காலகட்டங்களில் ஈரான், ஈராக் தேசங்களுக்கு இடையே ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் அவங்க டார்கெட் பண்ணது பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பயணிக்கிற பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்களை. ஏன்னா இந்த 2 தேசங்களோட பொருளாதாரம் முழுசாக கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்குது. அதனால தான் இந்த போரை டேங்கர் வார்னு கூட சொல்லுவாங்க. இந்த டேங்கர் வாருக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எந்தளவுக்கு ஆபத்தான இடம்னு உலகத்துக்கு தெரிய வந்தது. இப்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே தொடங்கிய போருக்கு அப்புறம் பதிலடி தரும் வகையில் முதலாவதாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் பிளாக் பண்ணாங்க. ஈரானின் சுப்ரீம் லீடரான மோஜ்தபா காமினை ஒரு உத்தரவை வெளியிட்டார். யுஎஸ், இஸ்ரேல் மற்றும் அவங்களோட நட்பு நாடுகளுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பல்களும் இந்த வழியாக பயணிக்கக்கூடாதுன்னு. ஒருவேளை யாராவது அத்துமீறி பயணிக்க முயற்சி செஞ்சால் அவங்களோட கப்பல்கள் அழிக்கப்படும்னு அறிவித்தாங்க. அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் கப்பல் போக்குவரத்து கம்மியாச்சு. இதன் விளைவாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $100 அதிகமாச்சு.
உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இடம் தான் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம். ஏன்னா இந்த வழியை பாதுகாக்க உலக நாடுகளோட கடற்படைகள் ரோந்து பணியில் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருந்தாலும் இந்த பகுதியில் போர் சூழல் நாளுக்கு நாள் அதிகமாகுது. ஈரான் பயன்படுத்துகிற அசிமெட்ரிக் வார்ஃபேர் முறையை பார்த்து உலக நாடுகள் பயப்படுறாங்க. அசிமெட்ரிக் வார்ஃபேர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆயுதத்தால் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது. ஈரான் கிட்ட நிறைய சின்ன சின்ன போட்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் இருக்குது. அதோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது லட்சக்கணக்கான டாலர்ஸ் மதிப்பு இருக்கிற பெரிய பெரிய கப்பல்களை அழிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சி மைன்ஸ், தண்ணிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கிற வெடிகுண்டுகளை சி மைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எத்தனையோ போர் கப்பல்கள் இருந்தாலும் இங்கே வர பயப்படுது. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிளாக்கேட் ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது 2 கடல்களை இணைக்கிற ஒரு பகுதி மட்டும் இல்லாமல் இது உலக பொருளாதாரத்தின் இரத்த குழாய் மாதிரியானது. இங்கே சூழ்நிலை அமைதியாக இருந்தால் உலகத்தில் பெட்ரோல் விலை, கேஸ் விலை கண்ட்ரோலில் இருக்கும். ஒருவேளை இங்கே போர் நடந்தால் அதோட விளைவு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மேலேயும் விலை அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே நடக்கிற போரை எந்த அளவுக்கு சீக்கிரமாக நிறுத்துகிறாங்களோ அது இந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.